வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 4.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வீடியோவில் 2.1. இதை லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் 3 ஐசி இருந்தது, 2030 ஐசி இருந்துச்சு. ஒரு ஐசி லெஃப்ட் சேனல், ஒரு ஐசி ரைட் சேனல், ஒரு ஐசி சப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ நான் பார்க்க போகிறது பாருங்கள், இதுதான். இது 4.1. இதில் பாருங்கள், இதில் 4 ஐசி இருக்குது. இதுலேயும் 2030 ஐசி தான் இருக்குது. 4 ஐசி இருக்குது. 1 2 3 4 ஐசி இருக்குது. எதுக்காக இந்த 4.1? இப்போ லாஸ்ட் கிளாஸில் 2.1 கொடுத்தது இல்லையா? அந்த 2.1ல் வந்து ஓரளவுக்கு போதுமான அவுட்புட் வரல. இன்னும் கொஞ்சம் சப்பு வந்து நல்ல ஒரு ஹார்டு பிக்காக வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு கிளாஸ் தான் இன்றைக்கி கிளாஸு. இந்த போர்டு மார்க்கெட்டில் அவைலபிள். ஒருவேளை கிடைக்காதவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உடனே அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அசத்தலாக இருக்கும். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்த போர்டை விட இது நல்ல குவாலிட்டி, இன்னும் கொஞ்சம் அவுட்புட் லெவல் நல்லாயிருக்கும். இதில் 4.1 அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக இது 2.1 தான். நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2.1ல் 2 சேனல் வருது இல்லையா, லெஃப்ட் ரைட் சேனல். அதில் ஒரு சேனலுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போது பேரலில் ஒரு ஸ்பீக்கர் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஒரு சேனலுக்கு 2 ஸ்பீக்கர், 2 சேனலுக்கு மொத்தம் 4 ஸ்பீக்கர் வந்துடுது. சப் தனியாக வந்துடுது. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இதில் 2 ஐசி இருக்கு இல்லையா, 2030 2 ஐசி. இதை நம்ம மானோ மோடு, பிரிட்ஜ் மோடு பண்ணியிருக்கோம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அடுத்த கிளாஸில் தரேன். பிரிட்ஜ் மோடு பண்ணியிருக்கோம். அதனால் எப்படி இருக்குன்னா அவுட்புட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு கிளாஸில் வந்த சப்போட லெவல் கூடுதலாக இருக்கும். ஏன்னா சில கஸ்டமர் கேட்குறாங்க, அவங்களுக்காக. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த போர்டோட கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி, அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றுமில்லை. சேம் பவர் சப்ளை, சேம் அவுட்புட். வேணும்னா கஸ்டமர் தகுந்த மாதிரி ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர் ஒரு 4 வாங்கிக்கலாம். அந்த ஸ்பீக்கர் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். ஒரு 10க்கு 20 ரூமுக்கு தேவையான ஒரு நல்ல குவாலிட்டி அவுட்புட் இந்த ஹோம் தியேட்டரில் வரும். இந்த ஹோம் தியேட்டரில் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் டயோடு. இந்த டயோடு 3 ஆம்ஸ் டயோடு, IN5402 to 08 வரைக்கும் எந்த டயோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். IN5402 to 08 வரைக்கும் 3 ஆம்பியர் டயோடு. இது கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்க போர்டோட கொஞ்சம் ஆம்பியர் இது அதிகமாக எடுக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட் எது கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த சாக்கெட் மூலிமா நம்ம லாஸ்ட் கிளாஸில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம், தெரியும் இல்லையா? பக்கத்தில் பேரலில் தான் கனெக்ஷன் எடுத்திருக்கு. அதன் மூலிமா என்ன பண்ணலாம், இன்னும் 2 ஸ்பீக்கர், சேட்டலைட் ஸ்பீக்கர், ஸ்மால் சைஸ் 3 இன்ச் 4 இன்ச் இருந்தாவே போதும். நல்ல குவாலிட்டி அருமையாக இருக்குது, எடுத்துக்கலாம். அப்போ 4 ஸ்பீக்கர் அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். இந்த 2 டிரான்சிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மானோ மோடு, ஃப்ரிட்ஜ் மோடு பண்ணியிருக்கேன். அதனால் வாட் அதிகமாக வரும், 28 வாட்ஸ் அண்ட் எபோவ் வரும். இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த சாக்கெட் தான் சப் ஸ்பீக்கருக்கு உண்டான அவுட்புட் சாக்கெட்டு. இதுலேருந்து 2 ஒயர் எடுத்தால் நம்ம சப்புக்கு கொடுத்துக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் 6 இன்ச்சு சப்பு கொடுங்க, இல்லைனா 5 இன்ச்சு சப்பு கொடுங்கன்னு கொடுத்துருங்க இல்லையா? இப்போ 8 இன்ச்சு சப்பு கொடுக்கலாம். அதுக்காக தான் மெயின். ஓகேங்களா? இந்த போர்டில் இந்த கனெக்ஷன், இந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பயிற்சி ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸை படிச்சுட்டு அடுத்த 1 by 1 ஒவ்வொரு கோர்ஸாக படிக்கலாம். ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் போதும், சக்ஸஸ் பண்ண முடியும், ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாற முடியும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி டிவி ட்ரைனிங் இருக்குது,
5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் இருக்குது. யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய கிளாஸஸ் இருக்குது. எல்லா வகுப்புமே ஒன்று தேவை தான். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சேம் காம்பனன்ட்ஸ் தான் வருது. ஆனால் அதனுடைய இயங்கும் விதம் மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மாறும். அதுதான் நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வரும் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்தே தொழிலை கற்றுக்க முடியும். பக்காவாக சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனலாக நல்ல ஒரு சர்வீஸையும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தெளிவாக எந்தவித ஒளிவு முறையும் இல்லாமல் தமிழ் மொழியில் உங்களுக்கு வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது 4.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டு வாங்கிக்கணும். நம்ம பிகினர்ஸ், லேர்னர்ஸ் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரோம். இப்போ தான் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பற்றி சில கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டீரியோ கிளாஸஸுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஹோம் தியேட்டரில் 2.1 கிளாஸுக்கு வந்திருக்கோம். 4.1 அடுத்து 5.1 என்னென்ன மெல்ல மாடிஃபிகேஷன் ஒவ்வொன்றிலையும் இருக்குது. ஒவ்வொரு போர்ட்லேயும் எப்படி சர்க்யூட் டயக்ராம் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படியெல்லாம் அட்டன் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட எய்மே. போர்டை வாங்கி அசம்பிள் பண்ணுறது எல்லாருமே செய்யக்கூடிய காரியம். அதுக்கு ப்ளஸ் மைனஸ் இன்புட் அவுட்புட் கரெக்டாக கொடுத்தா வந்துடும். பட் அது முக்கியம் இல்லை. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட மாடல், அது எலக்ட்ரானிக்ஸில் பர்டிகுலராக ஆடியோ சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட ரிசீவர்ஸ்லாம், ஈவன் ஆடியோ ரிசீவர்லேருந்து ஏவிஆர்லேருந்து எல்லாமே மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்து வீட்லேயுமே ஹோம் தியேட்டர் ஆடியோ இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஆடியோ பாட்டு கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமானது ஒன்று. இதை நல்ல குவாலிட்டியாக ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட் கேட்பாங்க. அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு டெக்னிக்கலாக நாம் பேசிக்காக பலமாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பு நடத்தும் போதெல்லாம் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிமேட்டிக் டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால யார் வேணாலும் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட பக்காவாக சர்வீஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாமல் இந்த வகுப்புகள் நடத்துகிறதா இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒவ்வொரு முறையும் என்னுடைய வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் அது தேவையே இல்லை. சர்க்யூட்டை பாருங்கள், ஈஸியாக புரியும். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த போர்டில் 4.1 இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7805. என்ன பர்பஸ்க்காக இருக்குன்னா, ஒரு ப்ளூடூத் மாடல் அல்லது MP3 மாடலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் வேணும். அது இந்த சாக்கெட் வெளியே வந்துடும். இந்த சாக்கெட்டில் நம்ம வோல்ட்டு கொடுக்க போகிறோம். ஏசி வோல்ட் 12012 3 ஆம்பியர் போதும். இருந்தாலும் 5 ஆம்பியர் கொடுங்க. இந்த சாக்கெட் எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒரு MP3 மாடலிருந்து ஆர் ப்ளூடூத் மாடலிருந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், ஆடியோ சிக்னல் இன்புட் இதில் கொடுக்கலாம். த்ரூ வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா டைரெக்டாக கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ரிமோட்டில் ரைஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இருந்தாலும் இதில் வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா கொடுத்துக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேட்டா சொல்லியிருந்தேன். ஒரு 2.1 ஹோம் தியேட்டரில் எப்படி ஒரு ஐ ஃபில்டர் சுவிட்ச் கொடுக்கணுன்னு. நியூ கமர்ஸ் யாராவது இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். அதில் தியரிட்டிக்கலாகவும் ஒரு கிளாஸ் இருக்கும், ப்ராக்டிக்கலான ஒரு கிளாஸ் இருக்கும். ரெண்டுமே இருக்கும், பாருங்கள். கூடவே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு அந்த ஹை ஃபில்டர் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். எதுக்காக இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக பேஸ் பூஸ்ட் ஆர் ட்ரிபிள் பூஸ்ட் வைக்கணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு 2 கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டரை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி ஃபில்டர் சர்க்யூட்டை நாம் டிசைன் பண்ண முடியும். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கெப்பாசிட்டர் வந்து டூயல் பவர் சப்ளை, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், 230 வோல்ட் ஏசி 12012 5 ஆம்பியராக உள்ளுக்குள்ளே இந்த சாக்கெட் வழியாக உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி ப்ளஸ் 12 வோல்ட் கிரவுண்டு மைனஸ் 12 வோல்ட்டாக மாறிடும். மாறி சர்க்யூட் ஃபுல்லாக போயிடும். இந்த இடத்துல 2 ஐசி கொடுத்துருக்கு. JRC 4558 ஐசி கொடுத்துருக்கு.
இந்த ஐசி ஃபார் சப்வூஃபருக்காக கொடுத்துருக்கு. சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணி பூஸ்டிங் பண்ணுறதுக்காக இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசி எதுக்கு இருக்குன்னா சிம்பிளாக ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையராக ஒர்க் பண்ணுது. இங்கே கொடுக்கக்கூடிய சிக்னல் ஆடியோ சிக்னல் இந்த ஐசிக்கு போகும், இந்த ஐசிக்கு போகும். இந்த ஐசியில் போய் இந்த 2 ஐசியும் ட்ரைவ் பண்ணும். லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இந்த ரெண்டும் சப். ஓகே, அப்போது இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் மூலிமா லிட்டில் ஆம்பிளிஃபையரான ஆடியோ சிக்னல் இந்த 2 ஐசிக்கு போய் அவுட்புட் நல்ல குவாலிட்டி அவுட்புட் வந்துடும். நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம், உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்களும் அதேமாரி அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஐசி சப் ஃபில்டர் அல்லது சப் ப்ரீ ஆம்பிளிஃபையர். இது இந்த 2 ஐசியோடைய ட்ரைவ் பண்ணும், சிக்னல் ட்ரைவ் பண்ணும். நல்ல குவாலிட்டி சப் சிக்னல் அவுட்புட்டாக வரும். நியர்லி 30 வாட்ஸ் அவுட்புட் வெளியே வரும். ஓகே, அப்போது இதில் இந்த சாக்கெட் வந்து 4 சேனல் ஸ்பீக்கர் அவுட்புட். இந்த சாக்கெட் எதுக்கு இருக்குன்னா சப் ஊஃபர் ஸ்பீக்கருடைய அவுட்புட் சாக்கெட். இந்த கனெக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னா சப்போட வால்யூமை நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், அதுக்காக ஒரு மானோ கண்ட்ரோல். இது வந்து சிக்னல் இன்புட் ஃப்ரம் MP3 மாடல். இது வந்து 5 வோல்ட் டு MP3 மாடல். இது வந்து இன்புட் 12012 ஏசி இன்புட். சிம்பிள், இவ்வளோ தான் போர்டு. ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காவது போர்டு தேவை அப்படின்னா என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வீட்லேயே அசம்பிள் பண்ணுங்கள். நீங்களே சிம்பிளாக ஒரு ஸ்பீக்கர் மேட்சிங் கிடைக்கலன்னு கூட இருக்கிற ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இதுதான் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு டெட்டர்மைன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எப்படியான தாராளமாக கொடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம லேர்னர்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் நாம் முயற்சி பண்ணி பார்க்குறோம். ஓகே, சரி. இதுக்குண்டான கேபினெட் ரெடியாக இருக்குது, இதுக்குண்டான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஆல் அசசரிஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதனுடைய பேக் சைடு இது பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது இருக்குது. இதில் எதாக கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இது வந்து பவர் சப்ளை. ஓகே, இந்த இடத்துல 1 2 3 4 இந்த 2 இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட். நேராக இந்த இடத்துல 4 ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 ஐசியும் ஃப்ரிட்ஜ் மோடு மானோ மோடு பண்ணியிருக்கு. அதனால் 30 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். அது உங்களுக்கு இந்த இடத்துல 2 டெர்மினல் மூலிமா இந்த இடத்துல அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது சப்போட வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள், பேக் சைடில் ரொம்ப எளிமையானது. நிறைய கம்பெனிக்காரங்க இதே மாடல் போட்டிருக்காங்க. எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி நான் இதை வந்து உங்களுக்கு சால்ட்ரு பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு சந்திக்கலாம்.